கர்த்தருக்கு சோதரம். என்னடா சிறு பிள்ளைங்க 2 பேர் உட்காந்துருக்குறாங்கன்னு பார்க்குறீங்களா? இவங்களுக்கு ஒரு வசனமே இருக்குது சரிங்களா? மத்திய 19ஆம் அதிகாரம் 14வது வசனம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோகத்து ராஜ்யம் அப்படியாப்பட்டவர்களுடையது சரிங்களா? சிறு பிள்ளைங்கள சர்ச்சுக்கு நீங்கள் போகிறது தடை பண்ணவே கூடாது. சண்டே கிளாஸ் இந்த மாதிரிலாம் அனுப்பணும். வாரங்கண்ட சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகணும். காலை மாலை வந்து பைபிள் எடுத்து ஜெபம் பண்ணி நீங்கள் ஆண்டோடைய வசனத்தை நீ சொல்லி சொல்லி பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் சரிங்களா? அதை விட்டுட்டு செல்லு கேம் விளையாடு, படம் பாரு, படத்துக்கு போகலாம் அப்படி இப்படிலாம் நீங்கள் செய்யாதீங்க சரிங்களா? அப்படி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை இழந்து போவீங்க சரிங்களா? உங்களுக்கு வந்து ஒரு கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா கடன் பிரச்சனை விடுதலையே வராது. நோய் நோய் அதிகமாக வரும். இந்த மாதிரி உங்களுக்கு பாதிப்புலாம் உங்களுக்குள்ளார வரும். இப்போ ஒரு பொருத்தனை பண்ணி நீங்கள் வந்து இந்த பிள்ளைங்கள ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்துருப்பீங்க சின்ன பிள்ளைங்கள. அப்போ வந்து அது ஏசப்பாக்குன்னு நீங்கள் வளர்க்கணும். சண்டே கிளாஸு ஆண்டுட்டு சர்ச்சுக்கு போகிறதுக்கு நீங்களாம் அனுமதிக்கணும். அதை விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அங்கேயும் இங்கேயும் கூட்டிகிட்டு போகக்கூடாது சரிங்களா? பரலோகத்து ராஜ்யம் சிறு பிள்ளைங்கள் போல் இருக்கணுமா. கள்ளங்கவடல்லாத நீங்களும் பெரியவங்கள் நீங்களும் அந்த மாதிரி இருக்கணும் சரிங்களா? பிள்ளைங்கிட்ட அன்பாக நடந்துக்கணும், நல்ல விஷயத்த கற்றுக் கொடுக்கணும். பைபிள் படிக்க முக்கியமாக நீங்கள் கற்றுக் கொடுக்க மறந்துடக்கூடாது சரிங்களா? தருண ஏசப்பா உனக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். உனக்கு? எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்களா, இவ்வளோ அன்பாக இருக்கிற பிள்ளைங்கிட்ட ஏசப்பா பற்றி சொன்னோம்னா எப்படி ஆண்டவர் சந்தோஷப்படுவார். நம்ம துக்கத்தை சந்தோஷமும் மாற்றுவார் சரிங்களா? நீங்கள் வந்து சிறு பிள்ளைங்களை ஏசப்பாட்ட அனுப்புங்க, சர்ச்சுக்கு அனுப்புங்க சரிங்களா? உங்கள் துக்கம் சந்தோஷமாக இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.